ராஜா, மை வாழ்த்துகிறோம் ஐயா, மை வணங்குகிறோம், போற்றுகிறோம். பணிந்து கொள்ளத்தக்கவரே, ஆராதனைக்கு உரியவரே, மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் மகிமையின் தெய்வத்தை, எங்கள் மாறாத தெய்வத்தை இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க, எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை உயர்த்தக்கூடிய அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் விரும்பி தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவிலே கர்த்தர் இந்த காலை வேளையில் இறங்கி வருவாராக. எங்கள் நடுவிலே அசைவாடுகிற கர்த்தருடைய பிரசன்னம், அசைவாடுகிற கர்த்தருடைய மகிமை இந்த காலை வேளையில் இறங்கட்டும். ஆண்டவரே, இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. ஓ, மனிதர்கள் நடுவிலே வசிக்க விரும்புகிறவரே, மனிதர்கள் நடுவிலே ஆளுகை செய்ய விரும்புகிறவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய ஜனமாய், உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் நடுவிலே உலாவுகிற கர்த்தருடைய பிரசன்னம், எங்களை தொடுகிற கர்த்தருடைய பிரசன்னம், எங்களை நிரப்புகிற கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ராஜா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கிறவர் எங்கள் நடுவிலே நீர் கடந்து வந்திருக்கிறீர். இந்த காலை வேளையிலே ஒரு விடுதலை உண்டாவதாக. பரிசுத்தமுள்ளவரை ஆராதிப்பதற்கு, பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகிமையை செலுத்துவதற்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்தவருக்கு ஒரு நன்றியுள்ள ஆராதனையை ஒவ்வொருவரும் கொடுக்கும்படியாக இந்த காலை வேளையிலே உள்ளங்களை கர்த்தர் திருப்புவாராக, இதயத்தை கர்த்தர் திருப்புவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணி பார்த்து, எவ்வளவு மகத்துவம் உள்ளதை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து இந்த காலை வேளையிலே நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு, இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல, கர்த்தருக்கு ஆராதனையை கொடுக்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் வந்து ஆளுகை செய்யணுமே, நீர் வந்து ஒவ்வொருவரையும் தொடணுமே. நீர் வந்துவிட்டால் எல்லாமே மாறும். ஆண்டவரே, நீர் வருவீரானால் எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டு. நீர் வருவீரானால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. ஓ, நீர் வருவீரானால் மகிழ்ச்சி உண்டு. நீர் வருவீரானால் அர்ப்பணிப்பு உண்டு. இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே வந்திருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியே, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருப்பீர்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் நடுவிலே நீர் வந்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தால் எல்லாரையும் நிரப்பும். இந்த கேம்பஸ் முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருப்பதாக. இந்த எல்லை எங்கிலும் கர்த்தருடைய வல்லமை இருப்பதாக. கர்த்தருடைய அக்கினி இந்த காலை வேளையில் ஊற்றப்படுவதாக. நிறைவானவர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகுமே. நிறைவானவர் எங்கள் நடுவிலே வாங்கப்பா. நிறைவானதை செய்ய எங்கள் நடுவிலே ஆவியானவர் இந்த காலை வேளையில் எழுந்தருளுவீராக. ராஜா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வந்தருளும் தூய ஆவியே, வந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, வந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆமென். Yes, Jesus, தூய ஆவியே, தூய ஆவியே. அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே.
ஊற்றுமையா உணர்த்துகிறவரே இந்த காலை வேளையிலே உணர்த்தும் ஐயா. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே. ஆவியே, glory to God. நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய தேவாதி தேவனும் நம்முடைய ராஜாதி ராஜனும் நம்முடைய கத்தாதி கத்தரமாய் இருக்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தரை பார்க்கிற கண்கள் இந்த காலை வேளையில் திறக்கப்படணும். மன மகிழ்ச்சியோடு கத்தரை ஆராதிப்பதற்கு, விடுதலையோடு கத்தரை ஆராதிப்பதற்கு நாம் வந்திருப்பது ஒரு சாதாரண மனிதனை பார்க்க வரவில்லை. ராஜாதி ராஜாவாம் பரிசுத்தத்தில் சிறந்தவருமாய் இருக்கிறவரை பார்க்க வந்திருக்கிறோம். அவரை பார்க்க வேண்டுமானால் பரிசுத்தம் நமக்கும் தேவை.
அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டுமானால் சுத்திகரிப்பு நமக்கு தேவை. இந்த காலை வேளையில் எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவரை பார்க்க என்னை சீர்படுத்தும், பரிசுத்தம் உள்ளவரை ஆராதிப்பதற்கு என்னை முற்றிலும் ஆயத்தப்படுத்தும். நன்றி டாடி. மகா பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேத வசனம் சொல்வது எத்தனை உண்மை உள்ளது. 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய பிரகாரங்களில் நாங்கள் இருக்கிற நாள் நல்ல நாள் அப்பா. அந்த மகிமையின் நாளை, மகிமையின் நேரத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம் கிருபையாக பாதுகாத்தீர். இந்த புதிய வாரத்தையும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளை எல்லை இல்லாத கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தோடு, விடுதலையோடு, ஆண்டவரே ஆரவாரத்தோடு இந்த காலை வேளையில தேவாதி தேவனை உயர்த்த, ராஜாவிலே கலிகூற கர்த்தர் கிருபை செய்யும். பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகியும். ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு, ஆண்டவரே முழு பலத்தோடு கர்த்தரை உயர்த்த, பாட, ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் வல்லமையினாலே, வரங்களினாலே கர்த்தர் நிரப்புவீராக. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, எங்கள் பிள்ளைகள் வல்லமையினாலே, வரங்களினாலே நிரப்பப்பட்டு கர்த்தருக்காக செயல்படுகிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை தரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய மக்கள் இந்த காலை வேளை எங்களோடு கூட இணைந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆண்டவர் மகத்துவத்தை காண கர்த்தர் கிருபை செய்யும். இந்த காலை வேளை கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க ஆவியானவர் எங்களுடைய செவிகளை, எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். தேவனே எங்களோடு கூட இருந்து நடத்தும். எங்களை கல்வாரி அண்டையிலே நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்க உயரணும் ஆண்டவரே, நீங்க பெருக வேண்டும். எங்களை கல்வாரி அண்டையில முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தேவன் தம்முடைய சித்தம் போல எங்களை இந்த காலைவேளை நடத்தி செல்வீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கிருபையுள்ளவர். நம்முடைய வாழ்நாளில் இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் காண செய்து நம்மை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஆராதிக்க வைத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம்
கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. பாட செய்தி, துதிக்க செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தி. பாட செய்தி, துதிக்க செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. பாட செய்தி, துதிக்க செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தி. பாட செய்தி, துதிக்க செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகள் துதியினாலே ஜெயம் எடுப்பார்கள். நம்முடைய துதிக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அன்றைக்கு துதித்த பொழுது எரிகோ கோட்டை எல்லாம் விழுந்தது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடை கற்களை கர்த்தர் அகற்றணுமா? நல்ல கர்த்தரை துதித்து பாடுங்கள், ஆராதித்து பாடுங்கள். கர்த்தருடைய வல்லமையின் பிரசன்னம் நம்ம எல்லாரையும் தொட உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய எல்ஷடாய் ஆகிய தேவன் நம்முடைய துணையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும்
அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எல் ஷடாய் எந்த துணை நீர். இந்த உலகத்தில் யாரும் நமக்கு கடைசி வரைக்கும் துணையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சர்வ வல்ல தேவன் நம்முடைய துணையாய் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன். எந்த வாழ்வின் பலன் நீரை, என்னில்லா நன்மைகள் செய்தவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் இல்லை என்று சொன்னால் என்னாலே ஒன்றும் இல்லை. உம்மை நான் உயர்த்துகிறேன், கனப்படுத்துகிறேன் சொல்லி பாடலாமா? எல் ஷடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் எந்த வாழ்வில் செய்தீரே. துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலை தோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம் சொல்லி பாடுங்க. காலை தோறும் கிருபை பொழியும், செட்டை அடைக்கலம். உங்கள் நாமம் என்ற இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் என்ற துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் என்ற துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் என்ற துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் என்ற துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்த பரிகாரி. யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் கண்ணை காத்து நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே,
கேடகம் எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் யெகோவா ராப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி யெகோவா ராப்பா ஆமென் பரிகாரி எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய கேடகமாய் இருக்கிறவர், நம்முடைய எல் ஷடாயாய் இருக்கிற நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நிறைய நேரங்களில் அவர் செய்த நன்மைகளை நாம் மறந்து விடுகிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவருக்கு நன்றியுள்ள ஒரு ஆராதனையை நாம் கொடுக்க வேண்டும். அந்த பாடலை பாடலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. உம்மை துதிக்க, உம்மை பாட வார்த்தையே இல்லை. உம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன் சொல்லி பாடுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பு நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பு நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை
உந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பு நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பு நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. Thank you God. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல எல்லாரும் ஒரு விஷய கரங்களை உயர்த்தி நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுங்க. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க. நல்ல எபனேசராய் இருந்து எப்படியெல்லாம் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த பாதைகளை நினைக்கும் போது எப்படி கண்ணீர் வராமல் இருக்கும், எப்படி கர்த்தரை துதிக்காமல் நம்மால இருக்க முடியும். அவ்வளவு நல்லவர் நம்முடைய தேவன். அவ்வளவு நம்ம மேல பாசம் வைத்தவர், நம்ம மேல இரக்கம் வைத்தவர் நம்முடைய தேவன் ஒருவரே. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்குதுவே அந்த பாடலை நாம் ஒன்றிணைந்து அப்படியே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆண்டவரே, உம்முடைய அருள் நிறைந்த பிரசன்னம் இந்த காலை வேளையில எங்கள் எல்லாரையும் நிரப்பணும். ஆண்டவரே, உங்க கிருபையை தாராளமாய் தருகிறவரே, உங்க வல்லமையினால் இந்த காலை வேளையில எங்கள் எல்லாரையும் கர்த்தர் நிரப்பணும், மூடணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதி வாக்கிடுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராள அருளவர் செய்யாமே. அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமாய் தாரமுண்டா தாடான நிலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராள அருளவர் செய்யாமே. அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாயல்ல
திரளாய் பெய்யட்டுமே. அருளாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. எங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தாருளுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் ஞானமே. அருளின் மாரியை தாரும் ஜீவதயா பரரி. அருள் ஏராள அருள் வசியமே. ஆமென். அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தாருளுமே. ஆமென். அருள் ஏராள அருளவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் ஞானமே. அருளின் மாரியை தாரும் ஜீவதயா பரரி. அருள் ஏராளம் அருளவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நம்பி உங்க பாதத்துக்கு வந்திருக்கிறோம். எங்க மேல உம்முடைய அருள் மாரியை இந்த காலை வேளையில பொழிந்தருளும். இந்த உலகத்தில் நான் ஜெயமாய் வாழுவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எனக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை தேவை. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நெருக்குகிற அநேக பிரச்சனைகள் இந்த உலகத்தில் உண்டு. தேவனுடைய சமூகத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுகிற சாத்தானுடைய தீக்கணைகள் உனக்கு உண்டு. அதை நீ எதிர்க்கணுமா? வெற்றி பெறணுமா? பரிசுத்த ஆவியானவரை பற்றிக்கொள். பரிசுத்த ஆவியானுடைய இருதயத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். எல்லா நாளோட்ட ஒரு உதவி கேட்பேன். இந்த 4வது மாதத்துல நான் உத்தமன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி நீர் சொல்லும் அளவிற்கு மாத்திரமல்ல, என் வீட்டில் உள்ளவர்கள், என்னை சுற்றி உள்ளவர்கள் உத்தமன் உண்மையுள்ள இருதயம் உள்ளவன் என்று சொல்லத்தக்கதான
ஒரு கிருபை எனக்கு வேண்டுமானால் எனக்குள் நீர் வாசம் செய்ய வேண்டும். எனக்குள் கர்த்தர் உலாவ வேண்டும். எனக்குள் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தான் என்னை சுத்தமாக்கும். உம்முடைய வார்த்தை தான் என்னை புடமிடும். உம்முடைய வார்த்தை தான் என்னை பரிசுத்தவானாய் மாற்றும். உம்முடைய வார்த்தை தான் உம்முடைய சத்தியத்தில் என்னை நிலைநிற்க பண்ணும். உம்முடைய வார்த்தை தான் தேவனுடைய பிள்ளையாய் நான் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்வது. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே. இந்த காலை வேளை இந்த மாதத்தில் எந்த விதத்திலும் நான் இடறி போகாதபடி கர்த்தருடைய சத்தம் கேட்டு நடப்பதற்கு என் செவிகளை கர்த்தர் திறந்தருளுவீராக. செவிகளை கர்த்தர் திறந்தருளுவீராக. வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் காதுகளை திறந்தருளும். உங்க சத்தம் கேட்டு மாத்திரம் நடக்க என் காதுகளை திறந்தருளும். உங்களுடைய வார்த்தை கேட்கும்போது அதுக்கு நான் கீழ்ப்படிய, எச்சரிப்பு வரும்போது அந்த எச்சரிப்புக்கு நான் இடம் கொடுக்க, சத்திய ஆவியானவரே எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தவர், அவருடைய கைகளிலே வரைந்திருக்கிறவர். ஆனா இன்றைக்கு தேவ திட்டத்தை விட்டு நீ வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறாய். தேவ சித்தம் செய்ய முடியாதபடி உன்னுடைய சிந்தைகளை சத்துருவானவன் வேறே பக்கம் திருப்பி உன்னை தேவனுடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த காலையில் தேவ சத்தத்துக்கு, எச்சரிப்புக்கு உன்னை ஒப்புக்கொடு. வேண்டாத சம்பாஷணைகள் வேண்டாம், தேவையில்லாத உறவுகள் வேண்டாம். அதை முறித்து போடுவாயானால், கர்த்தர் உன்னிலே இருப்பாரானால் உன் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் இருக்கும். நன்றி இயேசுவே. எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்துல, ஆனா உங்களை மட்டும் ஏன் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார்? ஏன் அவருடைய பிள்ளைகளாக உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? உங்களை குறித்து பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து அவருடைய தேவ திட்டம் மகிமையானது. அதை உங்களை வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனா தேவ சத்தத்துக்கு செவி கொடாமல் உன் செவியை விளக்காதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது அந்த எச்சரிப்புக்கு செவி கொடு. அது உன்னை வாழ வைக்கும். அது உன்னை வாழ வைக்கும். அது உன்னை உயிர்ப்பிக்கும். உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும். வாழ்க்கையினுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி இல்லாத வாழ்க்கை தேவன் விரும்பவில்லை. சாட்சியுள்ள ஜீவியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெயர் சொல்லி அழைத்தவருக்கு அவ பேரு, அவ கீர்த்தி உண்டாகும்படியான செயல்கள் நம்மில இருக்கக்கூடாது. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை பெயர் சொல்லி சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வார்த்தை உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கி உயர்த்தினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவே, என்றும் உம் வழியில் நடந்திடுவே. என்
என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கில் உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கில் உயர்த்தினீரே. கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கில் உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கில் உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். வண்ணாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஒற்றாய் மாற்றினீரே, வண்ணாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஒற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கில் உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கில் உயர்த்தினீரே. கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, எத்தனை விசையிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, ஒரு வாக்கில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கில் உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கில் உயர்த்தினீரே. கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஒரு நாளிலே என்னுடைய வாழ்க்கையினுடைய குடும்பம் வனாந்தரமா இருந்துச்சு, காய்ந்து போன நிலைமையில. ஆனா இன்றைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் வற்றாத ஊற்றாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. இந்த கிருபையை நினைக்கும் போது ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் நான் வாழ்த்துவேன், என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய வழியில் நடப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாய், எனக்கு பாராட்டின தயவுகளுக்கு ஈடாய் என்னை உயர்த்தின கர்த்தரை என் வாழ்நாளெல்லாம்
நான் உயர்த்துவேன். வாழ்நாளெல்லாம் அவருடைய வழியிலே நடப்பேன், அவருக்காக நிற்பேன். ஹalleluya. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். அப்படியே பாடலாமா? ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். உன்னை வாழ்க்கை இன்னைக்கு ஜெயமா இருக்குன்னா காரணம் உன்னை அழைத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன். உனக்கு வந்த மேன்மை அவர் கொடுத்தது. உனக்கு வந்த வாழ்வு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தது. அதற்கு ஈடாய் ஆண்டவரை பார்த்து என் வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பேன், வாழ்நாளெல்லாம் உங்க வழியில மட்டும் நடப்பேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்க வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுப்பேன். எதை நீர் சொல்லுகிறீரோ அதை மட்டும் தான் செய்வேன். எதை வேண்டாம் என்று சொல்லுகிறீரோ அதை நான் ஒரு நாளும் செய்ய என்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அர்ப்பணிச்சு வாழ்ந்து பாருங்க, அவருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கும். கைவிடப்பட்டு இருந்த உங்களை இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கார். இன்னும் மேன்மைப்படுத்த கர்த்தராலே முடியும். ஆண்டவர் பாரு, இதெல்லாம் செய்த ஆண்டவரை நான் கருத்தாய் துதிப்பேன், என்றும் உடைய கரத்துக்குள்ளே இருந்து நான் மகிழுவேன். அதுதாங்க பெரிய பாக்கியம், அதுதான் பெரிய உன்னத அனுபவம். அவருடைய கரத்துக்குள்ளே இருந்து நாம் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பது தான் ஒரு பெரிய சந்தோஷம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிற, ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினீர். இந்த 4வது மாதத்தையும் நாங்கள் காணும் இந்த முதல் வாரத்தில் நின்று கர்த்தரை துதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு கிருபைய வாய்ப்பை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாடினது போல ஒன்றும் இல்லாத எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். எங்கள் குடும்பங்களிலே, ஊழியத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களை கர்த்தர் உம்முடைய கிருபையை தந்து உயர்த்தி வெற்றியை காண தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை எண்ணி பார்த்து வாழ்நாள் எல்லாம் உம்மை துதிக்க, உம் வழியில் நடக்க கிருபை தாரும். உம்மை கருத்தாய் துதிக்க கிருபை தாரும். உம்முடைய கரத்திலிருந்து மகிழ்ச்சியாயிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தொடர்ந்து ஆவியானுடைய பிரசன்னம் ஆளுகை எங்க பிள்ளைகளை இன்னும் ஆழத்தின் அனுபவத்திற்குள்ளே கொண்டு போய் நடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை எங்க பிள்ளைகள் காண கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலவேளை ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். தேவ சத்தத்தை கேட்க எங்களுடைய செவிகள், இருதயங்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.